ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி பிரியாணியோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பண்ண ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுருங்க. கடுகு வெடித்ததும் இதில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும். இப்போ இதில் 350 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. காய் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிருக்கு. காய் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இடையில திறந்து கலந்து விடுங்க. இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எள் படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு இதை பொரிய விட்டுருங்க. பாருங்கள், எள் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த காய் பாருங்கள், ஓரளவுக்கு இதில் வெந்து வந்திருக்கும். முழுமையாக வேகாது, பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு 1 கப் தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த புளி தண்ணியிலேயே காய் முழுமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலா பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தொக்கு பக்குவத்துக்கு பண்ண போகிறேன், அதனால் 1 கப் சேர்த்துருக்குறேன். நீங்கள் குழம்பு மாதிரி செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை திரும்பவும் வேக விடுங்க. கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி சப்பாத்தி, சாதம், பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இது நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான முறையில் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.